அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். இந்த விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு முதற்கண் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட்டுக்கு என்னுடைய தொழிலின் சார்பாக நான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கும் மேடம் பரமோத்தர் சக்கரவர்த்தி அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சோமசேகர் ராவ் அவர்களுக்கும், பிரபாகர் மிஸ்ரா அவர்களுக்கும் மற்றும் இந்த எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட்டுக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கத்தின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து டிக்னிட்டரிஸ் மற்றும் இந்த எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட்டின் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரையும் பிளாஸ்டிக் தொழிலின் சார்பில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த என்வைரன்மெண்ட் டே என்பது ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடத்தப்படுகிறது. இதில் முக்கியமாக பேசப்படும் விஷயம் என்னவென்றால் பிளாஸ்டிக்கை பற்றி தான் பேசுவார்கள். அதனால் எனக்கு இதை போன்ற ஒரு கூட்டத்திற்கு போவதென்றாலே மிகவும் பயமாக இருக்கும். ஏனென்றால் இந்த டிவி நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது ஏதாவது செமினாருக்கோ நான் போகிறேன் என்றால் ஏதோ போனால் போகிறது, இந்த பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம்னு என்ன ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க. ஒரு 10 பேர்னா அதில் 9 பேர் டோட்டலாக அகைன்ஸ்ட் பிளாஸ்டிக்காக இருப்பாங்க. அந்த மீட்டிங்க்கு நான் போனேன்னாலே எல்லாரும் ஏதோ என்னை ஒரு அன்டச்சபிள் மாதிரியே என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. அது அதுக்கப்புறம் நான் பேசின பிறகு மற்றது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாறுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த கூட்டத்தில் நீங்கள் எல்லாரும் சிரித்த முகத்தோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. ஏன்னா எல்லாரும் பிளாஸ்டிக்கை பற்றி கடந்த ஒரு 20-25 வருஷமாக தொடர்ந்து அகைன்ஸ்டா பிரச்சாரம் செய்துன்னு வர்றதுனால, அதுவும் இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு இன்னும் ரொம்ப மோசம். அது ஒரு மிகப்பெரிய அளவில் பிளாஸ்டிக் எதிர்ப்பா பொதுமக்கள் மனதில் இல்லை. நல்ல ஒரு மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள், அறிவுஜீவிகள் மத்தியில் கூட அது மாதிரி ஒரு எண்ணம் இருந்துன்னு இருக்கிறது. தவறாக நினைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு தற்போது எனக்கு முன்னால் பேசிய திரு சயின்டிஸ்ட் அவர்கள் பால் பையை பற்றி, மில்க் பேக்கை பற்றி பேசினார். தயவுசெய்து நீங்கள் இங்கே யாராவது சொல்லுங்கள், வீட்டில் எந்த வீட்டில் மில்க் பேக்கை யூஸ் பண்ணிட்டு தெருவில் தூக்கி போடுறாங்க? யாருமே போடுறதில்ல. அந்த காலத்திலலாம் ஒரு கம்பியில் குத்தி வைப்பாங்க. இப்போ நல்லா தண்ணியை ஊற்றி கழுவி அதை வைக்கிறாங்க. ஏன்னா அது சேலபிள். உங்கள் வீட்டுக்கே 1 கிலோ 10 ரூபா 15 ரூபான்னு வாங்கின்னு போகிறாங்க. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான மில்க் பேக் தமிழ்நாட்டிலே பல நிறுவனங்கள் இன்க்ளூடிங் ஆவினை சேர்த்து உற்பத்தி செய்கிறாங்க. அது எல்லாம் உபயோகிக்கிறோம். அந்த பைகள் வேஸ்ட் ஆகுது. ஒரே ஒரு நீங்கள் பால் பை வேஸ்ட்டை வெளியில் பார்ப்பீங்களா? பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த பால் பையை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு சென்னையில் மட்டும் 100 யூனிட் இருக்கு. பால் பையை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு சென்னையில் மட்டும் 100 யூனிட் இருக்கு. நீங்கள் நம்புங்க, நம்பலனாங்கன்னு நிறைய யூனிட் பால் பை கிடைக்கல, வேஸ்ட்னு மூடி இருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இதில் ஒரு உள் விஷயம் ஒன்று இருக்கு. பால் பை இங்கே அலோடா இருக்கு. ஆனால் அதே மாதிரி அதே பையில வச்சு தண்ணியை பிடிச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாட்டர் பேக்கெட் தடை. அதாவது இந்த பிரச்சனையை எல்லாரும் நான் பிளாஸ்டிக்கால, அதனால பிளாஸ்டிக்கு
சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இருக்கக்கூடிய ஒரு உண்மையை சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சு உங்களுக்கு அது சரின்னா சரின்னு சொல்லுங்க, தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லல. மில்க் பேக் அலோடு, வாட்டர் பேக்கெட் நாட் அலோடு. இதே மிஷினு, இதே மெட்டீரியல், இதே இதுதான் எல்லாமே பண்றோம். அதை விட்டுடலாம். இப்போ நான் ஏதோ பிளாஸ்டிக் சப்போர்ட்டா வரேன்றது நிறைய பேர் என்ன, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, என்ன ஒரு அன்டச்சபிள் மாதிரி பார்க்குறாங்கன்னா அது ஏதோ பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படி இல்லை. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில் அவங்க ஏதோ படிக்கிறாங்க, எப்படியோ வாழ்க்கை அமையுது, அவங்கவுங்களுக்கு ஆண்டவன் ஒரு தலையில் இந்த மாதிரி ஒர்க்குக்குன்னு உங்களுக்கு இது பண்ணுறாங்க, நம்ம ஒர்க் பண்ணின்னு நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிறோம். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் பிரசிடென்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி மேத்ஸ் முடித்த பிறகு அப்போ 1970 வேலையே கிடைக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் என்னன்னா, அப்போ பிளாஸ்டிக் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக். எல்லாரும் சொல்லுவாங்க சன்ரைசிங் இண்டஸ்ட்ரின்னு. அப்போ இங்கே சென்னையில் இதே கிண்டியில் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு சிப்பெட் இருக்குது. அந்த சிப்பெட்டில் அப்போ நிறைய பேருக்கு தெரியாது, அந்த காலத்தில் அது மட்டும்தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே பிளாஸ்டிக்னு இருந்த ஒரு இன்ஸ்டியூட். அதில் பிளாஸ்டிக் ப்ராசஸிங் கோர்ஸ் படிச்சுட்டு நான் அந்த ப்ராசஸிங் கோர்ஸை படித்து எங்கே போனாலும் வேலை கொடுக்குறேன்னாங்க. ஆனால் நான் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்ற சிம்பிள் எந்த இடத்துலையும் சப்போர்ட் இல்லை. சரி, நம்ம சொந்தமாக தொழில் நடத்தலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஆக்சுவலாக இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை அதான் நான் சைக்கிளில் கட்டி எடுத்துன்னு போயிட்டு நான் வியாபாரம் பண்ணேன். 75 பைசாய்க்கு 1.25 ரூபாய்க்கு அதை சேல் பண்ணேன். இதுதான் பண்ணேன். அப்புறம் கவர்மெண்ட் சப்போர்ட்டில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நல்லபடியாக 2-3 ஃபேக்ட்ரி அது இதெல்லாம் வச்சு ஃபுல்லாக டெவலப் பண்ணேன். அதில் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா 90s வரைக்கும் மிகவும் அருமையாக வளர்ந்துன்னு இருந்தது ஒரு தொழில் இது. ஆனால் 90ஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி இந்த என்வைரன்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டானது, இதை யூஸ் பண்ணக்கூடாது என்ன ஒரு ப்ரொபகண்டா ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கலாம். பிளாஸ்டிக்ன்றதே ஒரு தேவையை கருதி உருவாக்கப்பட்டது தான். இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு பாத்திரம் வைக்கிறோம். நம்ம முதல்ல மண் பாத்திரம், அப்புறம் இரும்பு பாத்திரம், அலுமினிய பாத்திரம், எது தேவையோ அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனுஷனுடைய அவனுடைய அன்றாட யூஸுக்காக பண்ணிக்கினே இருந்தோம். ஆனால் ஒவ்வொரு பொருளிலையும் ஏதோ ஒரு மைனஸ் இருந்துக்கினே இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு பைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்க்கறதுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 5-6 வருஷத்தில் உள்ளெல்லாம் துருப்பிடிச்சிட்டு தண்ணி வராது. ஆனால் அந்த இடத்துல பிவிசி பைப் வர்ற சமயத்தில் நீங்கள் 50 வருஷம் ஆனாலும் அதில் ஒன்றுமே அந்த துரு பிடிக்காது, ஒரு தண்ணி போய்கினே இருக்கும். இப்படி ஒவ்வொரு பொருள்லையும் ஒரு குறை இருந்ததுனால அந்த குறையை நிவர்த்தி செய்யறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் பிளாஸ்டிக். அப்படிதான் பிளாஸ்டிக் எல்லா பொருளும் நீங்கள் வச்சு பாருங்க, எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் அப்படிதான் மாற்றா வந்தது. இந்த மாற்றா வந்ததுனால இந்த மாற்றா வந்தக்கூடிய அந்த தொழில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிடுது. இன்னைக்கு நம்ம எங்கேயுமே அந்த இரும்பு பைப்புன்றது பார்க்கறதே இல்லை. எல்லாமே பிளாஸ்டிக் பைப்பு. வீட்டில் வாட்டருக்கு முதல் கொண்டு போர்வெல்ல கூட அதுதான் போடுறோம். இப்போ இப்படி பல இண்டஸ்ட்ரி இதனால பாதிச்சதுனால சாதாரணமாக வர்ற இதில் ஒருத்தவங்க நல்லா இருந்தால் எல்லாருக்கும் சுற்றி தேவையே இல்லாமல் பொறாமையும் மேலே பொச்சரிப்பும் அவதூறும் சொல்கிற மாதிரி இது மேலேயும் வர ஆரம்பிச்சது. ஆனால் நான் அப்போ உண்மையிலே நினச்சேன், உண்மையிலே இது பாதிப்பு ஏற்படுத்துதா அப்படின்னு பார்க்குற சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, நாங்கள் ஒரு பக்கம் வேஸ்ட் கிடைக்கலன்னு கஷ்டப்படுறோம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறோம், வேஸ்ட்டு எங்கே பார்த்தாலும் வேஸ்ட்டு தான், அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் கூட மெரினாவில் போனீங்கன்னா வேஸ்ட் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னார். உண்மைதான். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு மெசேஜ் வந்துருக்கு இன்னைக்கு காலையில். என்னன்னா, திருநெல்வேலியில் 120 tons of waste removed from தாமிரபரணி ரிவர். இப்போ இந்த ஒரு 5 வாரத்தில் இது 120 டன்னு வேஸ்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் இது 120 டன்னில் பார்த்தீங்கன்னா வெட்டு க்ளோத்ஸ், இந்த துணிங்க
93.8 டன்னு, ஸ்டோன்ஸ் 3.5 டன்ஸ், மெட்டல் ஸ்கிராப் 1720 kg, ஃப்ரேம்ஸ் போட்டோஸ் 975 kg, பிளான்ட் டெப்ரிஸ் 23.5 டன்ஸ், ஃபுட்வேர் 580 kg, sanitary waste 255 kg, oil lamp 120 kg, broken mud pots 1800 kg, discarded deity idols 3.5 tons, plastic waste 4540 kg. மொத்தம் 1.5 டன்னு, அதில் 4.5 டன்னு பிளாஸ்டிக். அப்போ 3% ஒரு வேஸ்ட்டில், டோட்டல் வேஸ்ட்டில் 3%, 3.5% தான் பிளாஸ்டிக் இருக்கு. ஆனால் துரதிர்ஷ்டம் என்னன்னா, இதை தவிர்த்து மற்ற வேஸ்ட் எல்லாம் தண்ணியில் உள்ள போயிடும், பிளாஸ்டிக் மட்டும் மேந்துன்னு இருக்கும். ஏன்னா இதனுடைய டென்சிட்டி குறைவு. மோஸ்ட் ஆஃப் த பல்க் பிளாஸ்டிக்ஸ் டென்சிட்டி ரொம்ப குறைவு. அதனால அது மட்டும் மேலே. உடனே அங்கே என்ன சொல்லுவோம், பிளாஸ்டிக் பாருங்க, நீர்நிலையில் பிளாஸ்டிக், எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும், பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும். ஆனால் எல்லாத்தையும் தான் ஜனங்க இது ஏன்னா ஒரு கடந்த 4 வாரமாக அங்கே வந்துக்கிற கோயிலில் இந்த மூத்தவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கறதுனால தான் இந்த பொருளெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் பையில் எல்லாத்தையும் போட்டு கட்டி தூக்கி தண்ணி வீட்டில் போட்டுருங்க, அவங்க பெரியவங்களுக்கு எல்லாம் சாந்தி ஆகிடும் அப்படின்னு சொல்றதுனால இதில் யார் தப்பு? பொதுமக்கள் தூக்கி தூக்கி போட்டுட்டு கடைசியில் அந்த பழி யார் மேலே விழுது? பிளாஸ்டிக் மேலே விழுது. இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறுக்கு ஒரு பொருளை தமிழ்ல சொல்லுவாங்க, எய்தவனுக்கு அம்பன் நோலாமன்னு. நம்ம பொறுப்பு இல்லாம பப்ளிக்கு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணியில இதுல துரதிருஷ்டவசமா இது டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனால இது மட்டும் மேல மிதந்துக்கின்னு பிளாஸ்டிக்னு நம்ம சொல்லின்னு இருந்தோம்னா இது சரியான்றது யோசனை பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த இதுக்கு வந்துடும். இந்த நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, பால் பையும் இந்த இது பையும். இதுல என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த 1999 தான் முதல்ல சட்டம் பிளாஸ்டிக்ல என்ன வந்ததுன்னா 20 மைக்ரான் தடிமன் உள்ள கேரி பை தான் பண்ணணும் முதல்ல சில பேருக்கு தெரியும். அதுல இன்னொரு ரூல் என்னன்னா, மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களில் உணவுப் பொருட்களை சேமிக்க கூடாது. அது நியாயமானது. மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களில் உணவுப் பொருட்களை சேமிக்க கூடாது, கரெக்ட் தான். ஏன்னா அதுல நிறைய ஃபாரின் மெட்டீரியல் அதுல மிக்சிங் ஆகிருக்கும், அது தப்பு. இந்த 20 மைக்ரான் தடிமன் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அதுக்கு நான் அந்த ரூலை ஏற்றவரே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு டெல்லியில. அவர்கள இதுக்கு என்னங்க அர்த்தம், இதுக்கு நீங்க போடுறது அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு அவர் சொன்னாரு, நைஸா இருக்கிறதுனாலதான் அதை எல்லாரும் தூக்கி போட்டுடுறாங்க, கொஞ்சம் திக்கா இருந்தா தூக்கி போட மாட்டாங்க, ரீசைக்கிள் காருக்கு வித்துருவாங்க. ஏங்க இது கவர்மெண்ட் தானுங்க இதுல பண்ணணும். இதுல பப்ளிக் எப்படிங்க இதுல பண்ணுவாங்க? ரெண்டாவது ஒரு பொருளை ஒரு 10 மைக்ரான்ல எடுக்க முடியுதுன்னா அதை 20 மைக்ரான்னு பண்ணீங்கன்னா அது வேஸ்ட் தானங்க, மீதி 10 மைக்ரான். ரெண்டாவது இன்னொன்னு, இது உள்ள இருக்கிற உள் விஷயம் பப்ளிக் புரியுறது இல்லை. எப்படின்னா, நீங்க 10 மைக்ரான் பண்ணீங்கன்னா 100 பை 1 கிலோ வருதுன்னு வச்சுங்க. 20 மைக்ரான் பண்ணீங்கன்னா 2 கிலோ வரும். இப்போ அது 120 மைக்ரான் நின்று போச்சு. 20 மைக்ரான், 40 மைக்ரான், 50 மைக்ரான், 60 மைக்ரான், 120 மைக்ரான் தடிமனை குறிப்பிடுறது. அப்போ முந்தி 1 கிலோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ 12 கிலோ யூஸ் பண்றோம். இன்டைரக்டா கவர்மெண்ட் பிளாஸ்டிக்கினுடைய அந்த உபயோகத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனா அதை என்ன சொல்லுது, இது என்வைரன்மெண்ட்டுக்காக நாங்க இதை பண்றோம் அப்படின்னு. ஆனா அதை யாருமே இன்னி வரைக்கும் அதை ஃபாலோ பண்றதுன்னு இல்லைன்னு வச்சுங்க. இன்னைக்கு என் கோயில்லையும் பூக்கடையிலையும் போனீங்கன்னா எல்லாமே நைஸ் பை தான். ஏன்னா அது இயற்கையா இருக்கிறது. அந்த இயற்கையை ஒரு மனிதனுக்கு ஒரு பழக்க வழக்கத்துல அது உபயோகமாகவும் இருக்கக்கூடியதை நீங்க ரூல் போட்டுலாம் மாற்றவே முடியாது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இது அப்படியே தான். இன்னும் அது சொன்னாரு, சட்டங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம், இப்படி வந்தது அப்படி வந்ததுன்னு. 1999 இந்த சட்டம் போட்டாங்க பிளாஸ்டிக். 2000 சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ன்னு பண்ணாங்க. அதுல பிளாஸ்டிக் என்ன சொன்னாங்க,
ஒவ்வொரு வீட்லயும் மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரிச்சு வைக்கணும்னாங்க. இன்னைக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. சென்னை போன்ற மாநகரங்கள்ல இது நடக்குதா? சென்னை போன்ற மாநகரங்கள்ல யாராவது அதை பிரிச்சு கொடுக்குறாங்க? ஏதோ ஒரு சில காலனியில பண்ணுவாங்க, கொள்ளுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய வணிகம் ஆகிப்போச்சு. இதை சொல்லின்னு ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான கோடி இதுக்கு செலவு பண்றாங்க, கொள்றாங்க. அதெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது, நடந்துக்கினே இருக்குது. இது இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இது நடக்க போறதில்லை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெளிநாட்டுலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குப்பையை கையாளுறதுக்கு எவ்வளவு கண்டிஷன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு இங்கிலாந்துல நீங்க ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு குப்பையை கடந்ததுன்னா அந்த கடைக்காரர் 50 பவுண்டு கட்டணும். இதே யூஎஸ்ல அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கிற கார்பேஜ் பேக்கை எடுத்துன்னு போற சமயத்துல அந்த குப்பைக்காரன் அது கிழிஞ்சதுன்னா அதுக்கு அவங்க $100 ஃபைன் கட்டணும். சிங்கப்பூர்ல நீங்க சாப்பிட்டுட்டு ஏதாவது வெளியில போட்டீங்கன்னா கார்ல கீரில் உட்காந்து இருந்ததுன்னு இதே சிங்கப்பூர் டாலரு $100 ஃபைனு. ஒரு அரை நாள் அந்த தூய்மை பணி வேலையையும் செய்யணும். நம்ம ஊர்ல என்ன இருக்குது? அதே ஆளு மீனம்பாக்கத்துல வந்தானா இறங்கின உடனே பிளேன்ல இருந்து முதல்ல பேக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து கீழே போட்டு தான் வருவாங்க. இப்படி பொதுமக்களுக்கும் இந்த அவர் சொன்ன மாதிரி ஒரு அக்கறை கிடையாது குப்பையை பத்தி. அரசாங்கமும் அதை ஏதாவது பண்ணோம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணோம்னா ஓட்டு விழாதோன்னு அவங்களும் சொல்றது இல்லை. ஆனா இந்த பிளாஸ்டிக் மேலேயே இதனால தான் எல்லாம் கெட்டு போகுது, இதனால தான் இது கெட்டு போகுதுன்னு. அதுவும் வேடிக்கை என்னன்னா, இவ்வளவு நாள் இதை தடை பண்றாங்க, அந்த சட்டம் போடுறாங்க, இந்த சட்டம் போடுறாங்க. ஒவ்வொரு நாளும் அதனுடைய உபயோகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. போன வருஷம் 10,000 டன்னுன்னா இந்த வருஷம் 12,000 டன்னு. என்ன இதுவே நம்ம ஊர்ல ரொம்ப கம்மிங்க. ஒரு பெர் ஹெட் கன்சம்ஷன்ன்றது ஒரு 8 கிலோ 10 கிலோக்குள்ளதான் இருக்குது. நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் 100 கிலோக்கு மேல பெர் ஹெட் கன்சம்ஷன். நீங்க சொல்லலாம் அதெல்லாம் பாப்புலேஷன் ரொம்ப குறைவா இருக்குது, நீங்க இந்தியாவோட கம்பேர் பண்ணாதீங்க, இந்தியாவில் 140 கோடி அப்படின்னு. நம்ம அளவு இருக்கிற அதே பாப்புலேஷன் சைனாவில் 60 கிலோ கன்சம்ஷன் பெர் ஹெட். நான் புரியுதுங்களா? இங்க பெரிய இந்த பாலிசி மேட்டர்ஸ் குழப்பம் இருந்தனாலே இங்க அந்த இண்டஸ்ட்ரி வளரல. ஆனா இதுல என்னன்னா சன்ரைசிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி இதை சொல்லி நாங்க அன்னைக்கு உள்ள பூந்துட்டோம். இந்த இண்டஸ்ட்ரியில 30-40 வருஷம் செய்துட்டோம். இப்போ நாங்க தான் மாட்டிக்கின்னு முழிக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன மேனுஃபேக்சரர்ஸ் தான். இதுதான் இதுல நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடுமை. அதனால பிளாஸ்டிக் இவங்க இன்னொன்று சொல்றது என்ன, பிளாஸ்டிக் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு, அதனால தான் எல்லாமே கெட்டு போகுது, அது பிளாஸ்டிக்கை தடை பண்ணார் இதுவாகுமா? இதை மாதிரி ஒரு மிகப்பெரிய பொய் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா சுற்றுச்சூழலை காப்பாற்றுறதுக்குன்னு தான் உருவாச்சு. 60-70 நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் உபயோகம், அதனால பேப்பர் அதிகமா உபயோகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அது பேப்பர் தயார் பண்ணாங்க. அப்ப பேப்பரை உபயோகத்தை குறைக்கணும், அது அதிகமா, அதனால காடுகளே இல்லாத சூழ்நிலை வந்துரும்னாங்க. அதனாலதான் அந்த நேரத்துல பிளாஸ்டிக் உருவாக்கப்பட்டது. இன்னும் ஒண்ணு, இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை பத்தி சொல்றாங்க. அவர் சொன்ன பால் பையே நான் எடுத்துக்கிறேன். பால் பை ஒரு நாளைக்கு எத்தனை கோடி வீட்டில் யூஸ் பண்றோம் சார்? எனக்கு தெரிஞ்சு அது 1970 இருந்து உபயோகத்தில் இருக்குது. இதுல இன்னைக்கு வரைக்கும் அந்த பால் எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான ஒரு ஐட்டம். சாதாரண ஒரு 2 மணி நேரம் வச்சிருந்தாலே கெட்டு போயிடும் அது. அந்த ஐட்டத்தை இத்தனை வருஷம் பண்ணி இத்தனை கோடி பேர் பண்றோம். ஏதாவது பால் பையினால உடல்நிலை சரியில்லாது, ஏதாவது ஒரு, நீங்களே பாக்குறீங்க நிறைய அந்த இடத்துல உணவு கெட்டு போச்சு, இதுவாச்சு, எல்லாரும் மயக்கமா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு. இதனால இன்னும் ஏதாவது வந்திருக்கா? நான் பிராக்டிக்கலா பேசுறேன், நான் தியரிட்டிக்கலாவோ அல்லது சயின்டிபிக்காவோ பேசல. நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் மறுபடியும் சொல்றேன். பிளாஸ்டிக் ஆதரவா பேசுறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய இண்டஸ்ட்ரியை காப்பாத்திக்கணும் சொல்லணும். அந்த ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியை
இந்த மாதிரி பழி சுமத்தி அதை வந்து ஒரு பின் பாயிண்ட், அதாவது இப்போ உங்களை வந்து 4 அடி அடிச்சிட்டாலும் பரவாயில்ல, ஆனா வந்து சொல்லு வந்து அதை விட மிகவும் மோசமா பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து அந்த இண்டஸ்ட்ரி மேல வந்து ஒரு பழியை சுமத்திக்கினே இருக்கிறாங்க. அதுல இருந்து நான் அதனுடைய உண்மை நிலை எனக்கு ஓரளவு தெரியுதுன்றதுனால நான் வந்து என்னால முடிஞ்சதை, என்னுடைய வாழ்க்கை அதனால இதுவாச்சு, முடிஞ்சதை நான் வந்து செய்யறேன், அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இது நன்மை தீமை, இது உண்மையா பொய்ன்றதெல்லாம் நீங்க தான் முடிவு பண்ணணும். இதை விட இதுல இன்னொரு மிகப்பெரிய கொடுமை நடக்குது. அதாவது பிளாஸ்டிக்ல வந்து தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோ செட்டிங்னு ஒன்று இருக்கு, ஆரம்ப காலத்துல வந்தது. இப்போ என்னன்னா ரீசைக்கிள்டு, நான் ரீசைக்கிள்டுன்னு இருக்கு. ரீசைக்கிள்னா மறுசுழற்சி செய்யலாம், நான் ரீசைக்கிள்னா மறுசுழற்சி செய்ய முடியாது. எது ரீசைக்கிள்? மோனோ பாலிமர், சிங்கிள் பாலிமர்ல பண்ணக்கூடியதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணிடலாம். அதே வந்து மல்டி பாலிமர்ல செஞ்சோம்னா அது வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது. நம்ம தான் அதை மல்டி லேயர் குட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த பால் பை வந்து மோனோ லேயருக்கு ஒரு அருமையான உதாரணம். மல்டி லேயர்னா இப்போ குர்குரே, பிரிட்டானியா இந்த மாதிரியான வந்து பொருள் எல்லாம் பண்றீங்களா, அது மல்டி லேயர். அது வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது. அது ஒரு காரணத்துக்காக தான் அது பண்றாங்க. நம்ம மல்டி லேயருக்கு எதிர்ப்பானவன்னு இல்லை, ஆனா அது பண்ண முடியாது. அதாவது கண்ணதாசன்ற ஒரு கவிஞரை பத்தி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஒரு மீட்டிங்ல பேசினார். என்ன பேசினாருன்னா, எல்லாரும் வந்து ஜாதியை ஒழிச்சிடணும், சமதர்ம சமுதாயம் வரணும்லாம் சொன்னாங்க. சின்ன வயசுல எனக்கு புரியாத நான் அந்த கட்சியில சேர்ந்து ஜாதியை ஒழிச்சிடணும் கொள்ளணும்னு எல்லாம் பேசினேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது, அவங்க ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்றதெல்லாம் அவங்க ஜாதியை தவிர மற்ற ஜாதியெல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னாங்கன்றது. அவ்வளோ ஒரு சுயநலமா இருந்ததுனால தான் எனக்கு வந்து நான் வெளியில வந்தேன். அந்த மாதிரி இவங்க பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னு சொல்றதெல்லாம் சிறு வணிகர்களும் சிறு உற்பத்தியாளர்களும் தயார் பண்ற மோனோலேயர் பிளாஸ்டிக் இருக்குது பாருங்க, அதை தான் ஒழிக்கணும்னு சொல்றாங்க. இவங்க மறுசுழற்சியே செய்ய முடியாத பிளாஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, அதை பத்தி சொல்றதே கிடையாது. அதாவது அவன் மேல பழிய சுமத்தி இன்னொருத்தன் அடிக்கிறது. அதுக்காக ஆக்சுவலா இந்த மோனோலேயர் ஓட்டுறவங்கலாம் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிச்சு லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டுல சின்ன சின்ன வீட்டிலேயே குடிசை தொழில் மாதிரிலாம் செய்யறாங்க. அவங்களுக்கு தான் இது வரைக்கும் நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு பெரிய நிறுவனத்துல போய் இவங்க பிளாஸ்டிக்கை பத்தி ஏதாவது பரிசோதனையோ அல்லது ஏதாவது இன்ஸ்பெக்ஷனோ பண்ணிக்கிறாங்களான்னு, எல்லாம் சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறாங்க பாருங்க, அங்க போய் பிடிச்சின்னு 20,000 கொடு 10,000 கொடுன்னு தான் பண்ணின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இது உண்மையிலே வந்து பிளாஸ்டிக்கே வந்து பண்ணணும், அதுல இருக்கிற நல்லதை எடுத்து சொல்லணும். அதே நேரத்துல சுய தொழில், சுதேசி தொழில், இங்க வந்து தனி மனிதர்கள் சின்ன சின்ன ஆளுங்க செய்யற அவங்களையும் காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கன்றது நாங்க செயல்பட்டு வரோம். இதுல ஒரு வேடிக்கை, 2018 இந்த பிளாஸ்டிக்கை தடை பண்ணாங்க தமிழ்நாட்டில். 1/1/2019 இருந்து தடை வந்தது. அப்போ வந்து நானே தான் வந்து ஹைகோர்ட்ல போய் கேஸ் போட்டேன். கேஸ் போட்டு இந்த வழக்கை கிட்டத்தட்ட 2024 6 வருஷம் இந்த வழக்கை நடத்தினேன் நான். அதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, உள்ள பிளாஸ்டிக், இந்த ஹைகோர்ட் உள்ள போறேன்னு வச்சுங்க, வெளியிலே விட்டுருப்பான் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், பூ உலகை காப்போம்னு. இங்க உக்காடுறாரு இல்லைங்களா எங்க ஜட்ஜி, அவரு பிளாஸ்டிக்கா அதையா நான் நினைச்சுன்னு இருக்கிறீங்க அப்படின்னு அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சான்றுகள் எல்லாத்தையும் நான் சேகரித்து கொடுத்து 31/1/2024 மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் அனுமதி கொடுக்கணும் சொல்லி பக்காவா ஒரு தீர்ப்பை வந்து சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்தது. அது வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹைகோர்ட்லயும் அதை ரெஃபர் பண்றாங்க அந்த தீர்ப்பை. பம்பாயில் வந்து ஒரு இந்த பூலாம் வந்து பிளாஸ்டிக்ல இருக்குது இல்லைங்களா, ஆர்டிபிஷியல் ஃப்ளவர்ஸ், அதை போய் தடை செய்யணும்னு இந்த நேச்சுரல் பூ தயார் பண்றவங்க போட்டிருக்காங்க. அதனால இங்க வியாபாரம் பண்ணு. அப்போ அங்க கோர்ட்ல கேட்கறாங்க ஜட்ஜஸ் எல்லாம், இது ரீசைக்கிளா நான் ரீசைக்கிளா சென்னை ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்களேன்னு. நான் எதுக்கு சொல்றேன்னா,
இந்த மாதிரி ஒரு சிறு வணிகர்களும் இதுக்காகவும் இந்த பிளாஸ்டிக் தொழிலில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காகவும் இதுதான் நாங்கள் இவ்வளவும் பண்ணின்னு இருக்கோம். இது பயங்கரமாக சுற்றுச்சூழலை பாதிக்குது. இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியாவில் 88% நமக்கு எதை பேஸ் பண்ணி இருக்கிறோம்? குரூட் ஆயிலை தான் பேஸ் பண்ணி இருக்கிறோம். நம்ம அதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு என்ன ஆகுது? அதை தான் பெட்ரோலு டீசல்னு மாற்றி யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ அதில் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது. இது ஒரு பெரிய அளவில் எல்லா இடத்துலையும் பேசி இதனால் சுற்றுச்சூழலே கெட்டு போகுதுன்றாங்க. முந்தியெல்லாம் ஒரு காருன்னா 2 டன் இருக்கும், பெரிய அளவில் இருக்கும், எல்லாம் இரும்பு பலகை எல்லாம் போட்டு தான் இருக்கும். அப்போ அது 10 லிட்டருக்கு 100 கிலோன்னு ஓடுதுன்னா, இப்போ வெளிநாட்டுலாம் 70-80% அது பிளாஸ்டிக்காக கொண்டு வந்துட்டாங்க காரை. நம்ம ஊரில் ஒரு 40-50 தான் வந்திருக்கும். அப்படின்னு வர சென்ட்ல அதே 10 லிட்டருக்கு 200 கிலோமீட்டர் ஓடும். அதனுடைய எடையை குறைச்சிக்கினே வந்தோம்னா, காரினுடைய எடையை குறைச்சிக்கினே வந்தோம்னா, அப்படின்ற சமயத்தில் இது எவ்வளோ பெரிய ஒரு சேஃப்கார்டு என்வைரன்மெண்ட்டுக்கு. அந்த எரி சக்தியை எரிக்க விடாம தடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய. அப்போ இது சுற்றுச்சூழலுக்கு கெடுதலா நல்லதா? அதனால வெறும் அந்த விளம்பரத்தையோ மற்றதையோ பார்த்து பண்ணாதீங்க. இதில் உள்வணிகம் தான் இருக்குது நிறையா. இது இதெல்லாம் செய்யறதுனால பிளாஸ்டிக் குறைஞ்சிடாது. பிளாஸ்டிக்கினுடைய கன்சம்ஷனும் குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. முக்கியமாக இதில் என்னன்னா, இதுக்கு 1000 மைக்ரோ பிளாஸ்டிக் அது இதுன்னு எல்லாமே பிரச்சனை எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படையில் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம கழிவை உடம்புல சேர்றத எப்படி நம்ம அதை நம்மளே க்ளீன் பண்ணுறோமோ தினந்தோறும், அதே மாதிரி அதாவது வெளியில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு கழிவுகளையும் ஒழுங்கான முறையில் இது பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணி கரெக்டான முறையில் நம்ம யூஸ் பண்ணோம்னா அருமையான ஒரு விஷயம். அதனால் யதார்த்தத்தை மட்டும் தான் செஞ்சு நம்ம இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமே தவிர, மற்றபடி வேறு எந்த விதத்துலையும் இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையை தீர்க்கறது, அதாவது கழிவுகள் பிரச்சனையை நடக்கவே நடக்காது. ஆகவே அனைவரும் பொறுப்புடன் கடமையுடனும் இந்த குப்பைகளை கையாளணும். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அது நிச்சயம்ன்றதை சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த SRM இன்ஸ்டியூட்டுக்கு மற்றும் அவங்க மேடத்துக்கு, அவங்க டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய தொழில் சார்பாக என்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.